இந்த கதையின் நாயகி சக்தி வெளியில் மிகவும் தைரியமான பெண்ணாக தோன்றினாலும் அவளது மனதுக்குள் பல வருடங்களாக ஒரு ஆறாத காயம் இருந்தது. அந்த காயத்திற்கு காரணம் ஒரே ஒருவர், அவர் பிரகாஷ். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்த இருவரும் இன்று ஒருவரை ஒருவர் பார்த்தாலே கோபப்படுகிறார்கள். ஆனால் அந்த கோபத்தின் உண்மையான காரணம் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் மாலை நகரின் பரபரப்பான பூங்காவில் சக்தி தனியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அவள் முன்னால் வந்தான் பிரகாஷ். பல நாட்களாக பேச முயற்சி செய்தும் வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்தான். சக்தி, ஒரு 10 நிமிஷம் பேசணும். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். எனக்கு பேச எதுவும் இல்லை. தயவு செய்து ஒரே ஒரு முறை நான் சொல்றதை கேள். பிரகாஷின் குரலில் இருந்த வருத்தம் அங்கிருந்த யாராலும் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் சக்தியின் மனம் கல்லாக இருந்தது. இன்னும் எவ்வளவு நாள் என்னை பின்தொடர போற? இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த உண்மையும் தேவையில்லை. அவள் எழுந்து நடக்க தொடங்கினாள். அந்த நேரத்தில் அங்கே வந்தான் ராஜா, பிரகாஷின் நெருங்கிய நண்பன். டேய், இன்னும் இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பிரகாஷ் சிரிக்க முயன்றார். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் வலி இருந்தது. அவகிட்ட உண்மையை சொல்லாம நிம்மதியா இருக்க முடியலடா. ராஜா ஆழமாக மூச்சு விட்டான். எத்தனை வருடம் ஆயிடுச்சு, இன்னும் அவள் உன்னை மன்னிக்கல. அவளுக்கு எல்லாம் தெரியலடா. அப்படி நான் சொல்ல விடவே மாட்டேங்கிறா. அவர்கள் பேசி கொண்டிருந்த போது அங்கே வந்தாள் அனிதா, சக்தியின் தோழி. அவள் பிரகாஷை பார்த்து சிரித்தாள். நீங்க ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்றாங்க. பிரகாஷ் ஆச்சரியப்பட்டான். அப்படியா? ஆமாம். அந்த உரையாடலை தூரத்தில் இருந்து பார்த்த சக்திக்கு எரிச்சல் அதிகரித்தது. இன்று இரவு அனிதா சக்தியிடம் கேட்டாள். ஒரு விஷயம் கேட்கலாமா? நீ ஏன் பிரகாஷ் இவ்வளவு வெறுக்கிற? சக்தி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். அவன் நல்லவன் இல்லை. அதுக்கு காரணம் இப்ப சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமா? நான் அனுபவிச்சதை யாரும் அனுபவிக்க கூடாது. அவள் கண்களில் ஏதோ வலி தெரிந்தது. அனிதா அதற்கு பிறகு எதுவும் கேட்கவில்லை. மறுநாள் ராஜாவின் வீட்டில் மகிழ்ச்சி. ஏனென்றால் ராஜாவிற்கு பெண் பார்க்க செல்லும் நாள். பிரகாஷையும் அவன் கூட அழைத்து சென்றான். நீயும் வரணும். எனக்கு ஏன்? என் நண்பன் நீதானே. இருவரும் சேர்ந்து பெண் வீட்டுக்கு சென்றார்கள். பெண் வீட்டார் மிகவும் மரியாதையாக வரவேற்றனர். அனைவரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தனர். ராஜாவுக்கும் அந்த பெண் பிடித்திருந்தார். அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது பெண்ணின் தந்தை சிரித்தபடி சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பெரிய பொண்ணும் வந்துடுவா. அப்படியா? ஆமாம். அவளும் குடும்ப முடிவுல முக்கியமானவ. பிரகாஷ் சாதாரணமாக கேட்டான். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? காவல்துறையில் அதிகாரியாக இருக்காங்க. அந்த பதிலை கேட்டதும் பிரகாஷின் முகம் மாறியது. ராஜாவும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அந்த அதிகாரியின் பெயர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். கலைச்செல்வி. கடுமையான ஒழுக்கத்திற்காக பிரபலமானவர். சட்ட விதிகளை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றுபவர். அதே நேரத்தில் வீட்டின் வெளியே ஒரு வாகனம் வந்து நின்றது. பெரியவரின் பார்வையும் வாசலை நோக்கி திரும்பியது. கதவு திறந்தது. உள்ளே வந்தார் கலைச்செல்வி. அவர் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அங்கே இருந்த பிரகாஷையும் ராஜாவையும் கவனித்தார். ஒரு நொடி அவரது முகத்தில் ஆச்சரியம். அடுத்த நொடி கடுமையான பார்வை. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவர் கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் பிரகாஷுக்கும் ராஜாவுக்கும் பதட்டம் ஆரம்பமானது. அதே நேரத்தில் வேறொரு இடத்தில் சக்தி தனியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் பழைய புகைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த புகைப்படத்தில் அவளும் பிரகாஷும் மிகவும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தவுடன் அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஏன் அந்த நாள் அப்படி நடந்தது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? சக்தி மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் என்ன? பிரகாஷ் நிரபராதியா அல்லது சக்தி சொல்வது உண்மையா? கலைச்செல்வி ஏன் பிரகாஷை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கலைச்செல்வியின் வீட்டிற்கு பெண் பார்க்க சென்றிருந்த ராஜாவும் பிரகாஷும் வீட்டின் பெரிய மகளாக காவல்துறை அதிகாரி கலைச்செல்வி இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் சக்தி பழைய புகைப்படத்தை பார்த்து மனவேதனையில் இருந்தாள். கலைச்செல்வி வீட்டிற்குள் வந்ததும் அனைவருக்கும் வணக்கம் சொன்னாள். ஆனால் அவளது பார்வை மீண்டும் மீண்டும் பிரகாஷ் மற்றும் ராஜா மீதே சென்றது. அவர்களை ஏற்கனவே எங்கோ பார்த்த ஞாபகம் அவளுக்கு வந்தது. ஆனால் சரியாக நினைவிற்கு வரவில்லை. என்னம்மா, டியூட்டி எப்படி போச்சு என்று தந்தை கேட்டார். நல்லா போச்சு அப்பா என்று பதில் சொல்லிவிட்டு அமைதியாக அமர்ந்தாள். ஆனால் அவளது மனதில் ஓடிய கேள்வி ஒன்றே. இந்த 2 பேரையும் எங்கோ பார்த்தேன். இங்கே பிரகாஷ் மட்டும் மிகவும் பதட்டமாக இருந்தான். ஆனால் ராஜா அவன் காதில் சொன்னான். டேய், சாதாரணமாக இரு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்? அவங்க நம்மளை ஞாபகம் வச்சிருந்தா? ராஜா சிரித்தான். அதெல்லாம் இருக்காது. சில நிமிடங்களில் குடும்பத்தினர் பேசி கொண்டிருந்தனர்.
கலைச்செல்வியும் ராஜாவிடம் சில கேள்விகள் கேட்டாள். ராஜாவின் நேர்மையான பதில்கள் அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் பிரகாஷ் மட்டும் அமைதியாக இருந்தார். அதை கவனித்த கலைச்செல்வி கேட்டாள், நீங்கள் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பிரகாஷ் சிரித்தார். அப்படி ஒன்றும் இல்லை மேடம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் ராஜாவுக்கும் பிரகாஷுக்கும் இதயம் வேகமாக துடித்தது. அதே நேரத்தில் அனிதா சக்தியை சந்திக்க வந்தாள். நீ சொன்ன விஷயம் பற்றி யோசிச்சு. சக்தி அமைதியாக இருந்தாள். பிரகாஷ் உண்மையிலேயே அவ்வளோ மோசமானவரா? ஆமாம், ஆனால் அதுக்காக காரணம் இன்னும் சொல்லலையே. சக்தி ஒரு நிமிடம் யோசித்தாள். சில உண்மைகள் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயமா? என் வாழ்க்கையே மாற்றிய சம்பவம். அனிதா அதிர்ச்சி இருந்தாள். அப்போ சொல்லு. சக்தி ஆழமாக மூச்சு விட்டாள். ஒரு காலத்துல நான் அவனை முழுசா நம்பினேன். அதுக்கப்புறம் ஒரே நாளில் எல்லாமே மாறிப்போச்சு. எப்படி? அதை இப்போ சொல்ல முடியாது. அனிதாவுக்கும் இன்னும் குழப்பம் அதிகரித்தது. என்றால் பிரகாஷை பார்த்தவர்களுக்கு அவர் நல்ல மனிதர் போலவே தோன்றினார். ஆனால் சக்தி மட்டும் அவரை வெறுத்து கொண்டிருந்தார். இந்நேரம் கலைச்செல்வியின் வீட்டில் உரையாடல் முடிந்தது. ராஜாவின் குடும்பம் கிளம்ப தயாரானது. அப்போது கலைச்செல்வி திடீரென்று கேட்டாள், ஒரு நிமிஷம். அனைவரும் திரும்பி பார்த்தனர். பிரகாஷ் பிரகாஷ் தானே உங்கள் பேர்? அவன் மெதுவாக தலையசைத்தான். ஆமாம், இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. ராஜாவும் பதட்டமானாள். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை என்று கலைச்செல்வி கேட்டார். பிரகாஷ் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். ஆமாம் மேடம், அதான் ஞாபகம் வந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு பெரிய பிரச்சனை தவிர்க்கப்பட்டது போல இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ராஜா சிரித்தான். டேய், உன் முகத்தை பார்த்தா சிரிப்பு வருது. நானே பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் வீட்டின் ஜன்னல் வழியாக கலைச்செல்வி அவர்களை கவனித்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஏதோ சந்தேகம் உருவாகியிருந்தது. அன்று இரவு பிரகாஷ் தனியாக தனது அறையில் அமர்ந்திருந்தான். அவனது கையில் பழைய டைரி ஒன்று இருந்தது. அதை திறந்தான். உள்ளே ஒரு புகைப்படம். அதில் சக்தி சிரித்து கொண்டிருந்தான். நான் செய்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அவனது கண்களிலும் கண்ணீர் தோன்றியது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைத்தது யார் தெரியுமா? சக்தி. பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பிரகாஷ் அதிர்ச்சியுடன் அழைப்பை எடுத்தான். ஹலோ. சில வினாடிகள் அமைதி. பிறகு சக்தியின் குரல். நாளைக்கு உன்னை சந்திக்கணும். பிரகாஷ் எழுந்திருந்தார். உண்மையாவா? ஆமாம். எங்கே? நம்ம முதல் தடவை சந்தித்த இடத்துல. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பிரகாஷின் மனதில் 1000 கேள்விகள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு சக்தி ஏன் சந்திக்க விரும்புகிறாள்? அவள் உண்மையை சொல்ல போகிறாளா? அல்லது இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறதா? அதே நேரத்தில் சக்தி தனது அறையில் பழைய கடிதம் ஒன்றை எடுத்து பார்த்தாள். அதில் ஒரு பெயர் மட்டும் இருந்தது, பிரகாஷ். அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவளது முகம் மாறியது. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? சக்தி மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் என்ன? பிரகாஷ் உண்மையில் என்ன தவறு செய்தாள்? பல வருடங்களாக பிரகாஷை வெறுத்து அந்த சக்தி திடீரென அவனை சந்திக்க விரும்புவதாக அழைப்பு விடுத்தாள். அதே நேரத்தில் பழைய கடிதம் ஒன்றை கையில் வைத்தபடி கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள். அந்த கடிதத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது? மறுநாள் காலை நகரின் ஓரத்தில் இருந்த சிறிய ஏரிக்கரையில் பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். அதுதான் அவர்கள் முதலாக சந்தித்த இடம். அவன் மனதில் பதற்றமும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. சில நிமிடங்களில் சக்தி வந்தாள். இருவரும் பல நொடிகள் எதுவும் பேசவில்லை. காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. இறுதியாக சக்தியை பேசத் தொடங்கினான். நான் உன்னை ஏன் வெறுக்கிறேனோ தெரிஞ்சுக்கணுமா? பிரகாஷ் மெதுவாக தலை செய்தான். சக்தி தனது பையில் இருந்த பழைய கடிதத்தை எடுத்தார். இந்த கடிதம் நினைவிருக்கா? பிரகாஷ் அதை பார்த்தவுடன் அறிந்தான். அது பல வருடங்களுக்கு முன் அவன் எழுதிய கடிதம். இந்த கடிதம் தான் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு என்று சக்தி சொன்னான். ஆனால் அதில் நான் தப்பாக எதுவும் எழுதலையே. அதுதான் பிரச்சனை. பிரகாஷ் குழப்பமடைந்தான். சக்தி தொடர்ந்தான். அந்த நாள் இந்த கடிதம் என்கிட்ட வரல. என்ன? வேற ஒருத்தர்கிட்ட போயிருச்சு. பிரகாஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். ஏனெனில் அந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அந்த கடிதம் என் அப்பா கைக்கு கிடைச்சிருச்சு. சக்தியின் குரல் நடுங்கியது. அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை. சக்தி என்னை யாருமே நம்பலை. பல வருடங்களாக மனதில் அடிக்க வைத்த வழியை அவள் வெளியே கொட்டினாள். நீ என்னை ஏமாத்திட்டேன்னு இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு என் வாழ்க்கை மாறிடுச்சு. பிரகாஷ் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் கண்ணீர். ஏனெனில் அவன் அறியாமலேயே நடந்த சம்பவம் அவள் வாழ்க்கையை பாதித்திருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கார் அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினார்கள் ராஜா, அனிதா மற்றும் கலைச்செல்வி. நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்று கலைச்செல்வி சொன்னாள். அப்போதுதான் உண்மையான திருப்பம் ஆரம்பமானது. கலைச்செல்வி தனது கையில் இருந்த பழைய கோப்பையை எடுத்தாள். சக்தி,
உனக்கு தெரியாதா? இன்னொரு உண்மை இருக்கு. அனைவரும் அவளை பார்த்தனர். அந்த கடிதம் உன் அப்பா கைக்கு போனது விபத்து இல்லை. சக்தி அதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்றீங்க? கலைச்செல்வி மெதுவாக பதிலளித்தாள். யாரோ வேண்டும்னே அந்த கடிதத்தை மாற்றி வைத்திருந்தாங்க. யார்? அந்த கேள்விக்காக அனைவரும் காத்திருந்தனர். கலைச்செல்வி அனிதாவை திரும்பி பார்த்தார். அனிதா அதிர்ச்சி அடைந்தார். மேடம், என்னை பார்க்குறீங்க? ஆமாம். அனைவரும் உறைந்து போனார்கள். அந்த காலத்தில் நீயும் சக்தியும் ஒரே பள்ளியில் தான் படிச்சீங்க. அனிதாவின் முகம் வெண்மையாக மாறியது. நீ பிரகாஷை விரும்பின. சக்தி அதிர்ச்சி அடைந்தான். அதனால் அந்த கடிதத்தை சக்தி கைக்கு போகாமல் மாற்றின. அங்கே அமைதி நிலவியது. சில நொடிகள் கழித்து அனிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆமாம், அவள் ஒப்புக்கொண்டாள். நான் தான் அந்த கடிதத்தை மாற்றினேன். சக்தி நம்ப முடியாமல் நின்றாள். ஏன்னா எனக்கும் பிரகாஷ் பிடிச்சிருந்தான். அவள் அழுதாள். ஒரு சின்ன பொறாமை தான், ஆனால் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும்னு நான் நினைக்கல. பிரகாஷ் தலை குனிந்தான். சக்தியின் கண்களில் கண்ணீர். பல வருடங்களாக அவள் வெறுத்த மனிதன் உண்மையில் குற்றவாளி இல்லை. உண்மையான காரணம் ஒரு தவறான முடிவு, ஒரு சிறிய பொறாமை, ஒரு தவறான புரிதல். சில நிமிடங்கள் கழித்து சக்தி பிரகாஷை பார்த்தாள். சாரி. அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் பிரகாஷின் கண்கள் கலங்கின. நானும் சாரி. நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனால் உன் வாழ்க்கையில் நான் வலிக்கு காரணமாயிட்டேன். இருவரும் அமைதியாக நின்றனர். கலைச்செல்வி சிரித்தார். சில நேரம் உண்மை தாமதமாக வரும், ஆனால் வந்தே தீரும். ராஜா உடனே சிரித்தபடி, அப்போ இனிமேலாவது சண்டை இல்லையே என்று கேட்டான். அனைவரும் சிரித்தனர். ஆனால் கதையின் கடைசி திருப்பம் இன்னும் இருந்தது. அன்று இரவு பிரகாஷின் வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்தது. அதை திறந்தான். உள்ளே பழைய புகைப்படம் ஒன்று. அதன் பின்னால் ஒரு வரி. உண்மை இன்னும் முழுசா வெளிவரல. அதற்கு கீழே பெயர் ஏதும் இல்லை. பிரகாஷ் அதிர்ச்சியுடன் நின்றான். அதே நேரத்தில் தொலைவில் யாரோ ஒருவர் அந்த வீட்டை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டிருந்தார்.